அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பிசிஓடி பற்றியும் ஃபைப்ராய்டு யூட்ரஸ் பற்றியும் பார்க்கலாம். இன்றைக்கி பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டாலே பருவத்துக்கு வந்த உடனே நம்ம பார்க்குறோம், இர்ரெகுலர் பீரியடா, கரெக்டாக இருக்கா, ஒபிசிட்டி இருக்கா, இல்லை பீரியடில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ சிலருக்கு அதிக இரத்தப்போக்கு இருக்கும், சிலருக்கு டெய்லி ஸ்பாட்டிங் மாதிரி ரத்த கசிவு லேசாக இருந்துட்டு இரிட்டேட்டிங்காக இருக்கும், சிலருக்கு பீரியடு வராது, 3 மாதம் 6 மாதங்கள் ஆனாலும் வராது, மெடிசன் எடுத்தால் வரும், இல்லை சிலருக்கு மெடிசன் எடுத்தால் கூட வராது. இந்த சூழலில் தான் நம்ம மருத்துவரை நீங்கள் அணுகுறீங்க. அப்போ நம்ம செக் பண்ணுறோம். இல்லைன்னா வெயிட்டு போடும், புரியுதுங்களா? தேவையற்ற இடங்களில் உடம்புல முடி வளர்ச்சி காணப்படும், முகத்தில், அப்புறம் அந்த அடி மீசை மாதிரி கையில் உடம்புல எல்லாம் முடி நிறைய இருக்கும். அது பெண்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும், மன வருத்தமும் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறீங்க, நீங்கள் டாக்டர்கிட்ட வரீங்க, உடனே நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பிசிஓடி, அதாவது சினைப்பையில் நீர்க்கட்டி அல்லது சினைப்பையில் நீர்க்கட்டிகள் 2 சைடும் இருக்கலாம், லெஃப்ட்டு ரைட்டு, இல்லை ஏதாவது ஒரு சைடு எப்படினாலும் இருக்கலாம். இதனால் உபாதைகள் என்னன்னா இர்ரெகுலர் பீரியட் ஆர் ஓவர் ப்ளீடிங் ஆர் டெய்லி ஸ்பாட்டிங் மாதிரி, அல்லது பீரியடு வராது, வந்தால் நிற்காது, 15 நாள் 20 நாள் 40 நாள் 45 நாள் கூட ஓவர் ப்ளீட் ஆகிட்டு இருக்கோம். பீரியடு வரல, அதுவே நல்லா இருந்துச்சு, வந்து இப்படி படுத்துதேன்னு வருத்தப்படக்கூடிய உடல் பலகீனம், அனிமிக்கு, சோர்வு, வீட்டில் இருக்கிறவங்க பேஷண்ட்டு எல்லோரும் டென்ஷன் ஆகிடுவாங்க. அப்படி ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடியது தான் இந்த பிசிஓடி. அடுத்தது வெயிட் போடும், தைராய்டு வரும். இதெல்லாம் காரணம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். இதுக்கு என்ன காரணம்னா நம்மளோட மனநிலை, உடல்நிலை, நம்மளோட சுற்றுப்புற சூழல், நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், இதனால தான் வருது. இதையெல்லாம் கரெக்டாக நம்ம பண்ணோம்னா வரவே வராது. வந்துருச்சு, அப்போவாவது நம்ம விழிப்பு நிலையிலிருந்து இதுக்கு என்ன செய்யணும். இது முடிந்த அளவில் நம்ம காந்திஜி நேச்சர் கியூர் சென்டரில் வித்தவுட் சர்ஜரி, வித்தவுட் லேப்ராஸ்கோப் நம்ம பண்ண முடியும். நீங்கள் கையே வைக்க வேண்டாம், ட்ரீட்மெண்ட் இருக்குது. 1 மந்தில் குணானவங்களாக இருக்காங்க, என்கிட்ட ரிப்போர்ட் இருக்குது, புரியுது? அப்போது உங்கள் மனநிலை, உடல்நிலை எல்லாம், டயட்டு, மெடிசன் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. இது தீர்வு இருக்கா? இருக்குது. இதுக்கு சொல்யூஷன் இருக்குது. இது நல்லாகுமா? ஆகும். யார்? நீங்கள் கடைப்பிடித்தால். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது ஒரு சப்ஜெக்ட். அடுத்தது ஃபைப்ராய்டு யூட்ரஸ். சரி, இந்த பிசிஓடினாலேயே என்ன பிரச்சனை? இப்போது பிஃபோர் மேரேஜ் இது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா உடல் பருமன், இர்ரெகுலர் பீரியட், இந்த பாதிப்பு தெரியும். ஆஃப்டர் மேரேஜ் கன்சீவ் ஆகாது. கன்சீவ் ஆகிறதுக்கு பிசிஓடி ஒரு மெயின் ட்ராபேக். அப்போது குழந்தையின்மைக்கு காரணம் நீர்க்கட்டி, புரியுறதா? அப்போது அது நம்ம சரி பண்ணால் தான் உங்களுக்கு அங்கே கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு. அதனால் இது சாதாரண பிரச்சனை, எல்லா பெண்களுக்கும் கிட்டத்தட்ட 100 பேரில் 70-80 பெண்களுக்கு இது இருக்கும். சின்ன பிரச்சனை தான்னு சொல்ல வரேன். ஆனால் கவனிக்காமல் விட்டால் இன்ஃபெர்டிலிட்டிக்கு மெயின் ரீசன் இந்த நீர்க்கட்டி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ட்ரீட்மெண்ட் இருக்கா? இருக்குது. சரியாக்க முடியுமா? முடியும். யார் கையில் இருக்குது? உங்கள் கையில் இருக்குது. நாங்கள் மெடிசனும் கொடுத்துருவோம், டயட்டும் சொல்லுவோம், ஃபாலோ பண்ணிங்கன்னா சரியாயிடும். ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? முடிச்சிடுச்சு. அடுத்தது இப்போ ஃபைப்ராய்டு யூட்ரஸ். இதுவும் எங்கே பாரு யாருக்கு பாரு இருக்குது. இது ஒரு தசை நார்க்கட்டின்னு வச்சுக்கோங்களேன். இது சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்கும், எப்படி வேணால் இருக்கலாம். சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் அது சைஸை பொறுத்து நம்ம பார்க்குறோம். அப்போ பல்கி யூட்ரஸ்ன்னு வரும், ஃபைப்ராய்டு கட்டின்னு வரும், என்ன சைஸுன்னு வரும், 1 இருக்கா 2 இருக்கான்னு வரும், அது எங்கே இருக்குன்னு வரும். இதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குன்னா ஆரம்ப நிலையிலேயே வந்தால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் இதுக்கு என்னென்னா பெருசாகிறதை தடுக்கும் ட்ரீட்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு. இது பெருசாகலைன்னாலே உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல். அடுத்தது என்னென்ன நீங்கள் சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது. மெடிசனும் உங்களுக்கு மாற வேண்டிய இடம் இருக்கும். இந்த மாதம் ஒரு மெடிசன், அடுத்த மாதம் ஒரு மெடிசன், சிலருக்கு ஒரே மெடிசன் கண்டினியூ எடுக்கிற மாதிரி கூட வரலாம். அது நாங்கள் பார்த்துக்குறோம். ஆனால் ரிப்போர்ட் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். வரும்போது தொடர்ந்து எடுக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், கரையும். முதல்ல பெருசாகிறது தான் தடுக்கணும். அதுவே பெரிய
நல்ல விஷயம். அப்போது இன்றைக்கி வீட்டில் காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்னென்ன பண்ணணும், என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது அப்படி இருக்குது. சிலருக்கு இதிலே ஓவர் ப்ளீட் இருக்கலாம், இர்ரெகுலர் பீரியட் இருக்கலாம், இல்லை நார்மல் ப்ளீடும் இருக்கலாம், நார்மல் பீரியட் இருக்கலாம். அது ஒரு பெண்ணுக்கு ஒரு மாதிரி. சிலருக்கு அந்த ஃபைப்ராய்டு கட்டி இருக்கும், ஆனால் பிரச்சனை பெருசாக தெரியாது, ஆனால் ரிப்போர்ட்டில் இருக்கும். அப்போது உங்களுக்கு பிரச்சனை இல்லையேன்னு சொல்லி கவனிக்காமல் விடக்கூடாது. பிரச்சனை இருந்தாலும் இல்லைன்னாலும் ரிப்போர்ட் பிரகாரம் நம்ம ட்ரீட்மெண்ட் செய்யணும். அப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறோம், டெய்லி வாழைப்பூ இருக்கு இல்லையா, ஒரு 2 மடல் எடுத்துக்கோங்க. அதை க்ளீன் பண்ணிட்டுக்கோ, கட் பண்ணி மோரில் அரைச்சி குடிக்க. அத்திக்காய், சொண்டைக்காய், நிறைய காய்கறி, கீரைகள், பழங்கள் தான் உங்களுக்கு மெயின் டயட்டே சொல்லும். சமைத்த உணவுகளும் இருக்குது, சமைக்காத உணவுகளும் இருக்குது. உங்களுக்கு ஹெல்த்துக்கு என்ன வேணும், வருமுன் காப்போம் ஒன்று, வந்ததை நோயை குணமாக்குறதுக்கு ஒன்று, அதுக்கு உண்டான டயட்டு நாங்கள் கொடுப்போம். மேலும் உங்கள் பிரச்சனையை பொறுத்து நீங்கள் என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணோம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம், எது சாப்பிடக்கூடாது எல்லாமே கொடுக்குறோம். இப்போ சமீபத்தில் பூனாவில் ஒரு லேடி ட்ரீட்மெண்ட் இப்போது 3 மந்த்ஸாக சாப்பிட்டுட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு ஓவர் ப்ளீடு, டயர்டு, வேலைக்கே போக முடியாது. 15 ஆனாலும் ஓவர் ப்ளீடு, ஃபைப்ராய்டு யூட்ரஸ். இப்போ 2 மந்த்ஸ் முடிஞ்சிடுச்சு, 3rd மந்த் மெடிசன் போகுது. 1st மந்த் அவங்க எனக்கு மெசேஜ் கொடுத்துருக்காங்க, டயர்டு இல்லை, பெட்டராக ஃபீல் பண்ணுறேன், ப்ளீட் இல்லை, அதுவாக நான் மருந்து மாத்திரைகள் எடுக்காமல் நார்மல் பீரியட் வந்துச்சு, நார்மலாக அரெஸ்ட் ஆகிடுச்சு, நான் ஓவர் ப்ளீடுக்கு மருந்தே எடுக்கலை. இதுவே எவ்வளோ பெரிய விஷயம். அந்த அளவுக்கு மருத்துவம் சிறந்து விளக்கக்கூடிய ஆயுஷ் மெடிசன்ஸ் இருக்குது, ஆயுஷில் மெடிசன்ஸ் இருக்குது, டயட் இருக்குது. நிச்சயமாக கடைப்பிடித்தால் பலன் கிடைக்கும். அதனால் ஃபைப்ராய்டு யூட்ரஸாக கவலைப்படாதீர்கள், பிசிஓடியாக கவலைப்படாதீர்கள். ட்ரீட்மெண்ட் இருக்குது, கடைப்பிடிக்க, பலன் அடிக்க. என்ன நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.